இயல் 1ல் ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை நாம் இன்னைக்கு பார்க்கலாம். தமிழின் இனிமை. ஹெட்டிங் என்ன அப்படின்னா தமிழின் இனிமை. இந்த பாடலை எழுதியவர் பேர் வந்துட்டு பாரதிதாசன். நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பாடலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதிதாசன். ஓகேவா? இவர் வந்துட்டு எங்கே பிறந்தார் அப்படின்னா புதுச்சேரியில் பிறந்தவர். இவரோட ஊர் பேர் என்ன? புதுச்சேரி. ஓகேவா? இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா அவங்க அம்மா அப்பா வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பேர் என்ன பேர் அப்படின்னா கனக சுப்புரத்தினம். ஓகேவா? கனக சுப்புரத்தினம். ஆனால் இவரோட பேர் வந்து பாரதிதாசன் இருக்குது. ஏன் அப்படின்னா இவர் வந்துட்டு பாரதியார் மேலே கொண்ட பற்றின் காரணமாக, அதாவது பாரதியாரோட கருத்துக்கள், அவருடைய பாடல்கள், அவர் வந்து விடுதலை உணர்வை மக்களுக்கு தூண்டிய காரணத்தினால, அவரோட கருத்துக்களை எல்லாம் இவருக்கு ரொம்ப பிடிச்ச காரணத்தினால அவரோட தாசன், நான் வந்து அவருடைய கருத்துக்களுக்கு தாசன் அப்படின்னு நினச்சி பாரதிதாசன் அப்படின்னு தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டாரு. ஓகேவா? பாரதியார் மேலே கொண்ட பற்றின் காரணமாக கனக சுப்புரத்தினம் அப்படிங்கிற தன்னுடைய பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. ஓகேவா? இவர் பாடிய பாடல் வந்துட்டு பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இருக்குமா. சரி, இவர் பாடின எல்லா பாடல்களுமே நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு. இவர் பாடின பாடல்கள் எல்லாமே வந்துட்டு பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் இருக்கும். ஓகே, நம்ம பாரதியார் கவிதைகள் புக் வச்சுருப்போம் இல்லையா, அதே மாதிரி பாரதிதாசன் கவிதைகள் என்னும் அப்படிங்கிற நூலில் இருக்கும். ஓகேவா? இவர் வந்துட்டு தமிழின் இனிமை, அப்படி தமிழை பற்றி, தமிழ் வந்து எவ்வளோ இனிமையாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? இப்போ பாடலுக்கு போகலாமா? கவனிங்க. தமிழின் இனிமை. கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும். மறுபடியும் சொல்கிற கேளுங்க. கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் அப்படின்னா என்னென்னா, கனியிடை ஏறிய சுளையும் அப்படின்னா, கனி அப்படின்னா பழம் அப்படின்னு அர்த்தம். அந்த பழத்தில் இருக்கிற சுளை இருக்கும் இல்லையா, நம்ம பழத்தை தொளிச்சோம்னா ஆரஞ்சு, சாத்துக்குடி, அந்த மாதிரி அந்த பழத்துக்குள்ளே இருக்கிற சுளை, அதனோட சுவையும், கனியிடை ஏறிய சுளையும், முற்றல் அப்படின்னா முற்றிய அப்படின்னு அர்த்தம். முற்றல் அப்படின்னா முற்றிய, முற்றல் கழையிடை ஏறிய சாரும். களை அப்படின்னா இந்த இடத்துல சிறப்புலகரம்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. களை இடை ஏறிய சாரும் அப்படின்னா, களை அப்படின்னா கரும்புன்னு அர்த்தம். நல்ல முத்துன கரும்புனுடைய சாரும். ஓகே, அந்த பல சுளையில் இருக்கிற சுவையும், முற்றிய கரும்பில் இருக்கிற சாரும். அடுத்தது பனிமலர் ஏறிய தேனும். பனிமலர் பூ, பனிமலர்னா இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா பூவை சொல்றாரு. பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும். அதாவது பூவில் பார்த்தீங்கன்னா தேன் இருக்கும் இல்லையா, அந்த தேன் என்ன எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அந்த சுவையும், காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும். பாகு காய்ச்சிருப்பாங்க, அந்த கரும்பு சாறில் பாகு காய்ச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கரும்பு சாறு பாகும் வந்துட்டு நல்ல சுவையாக இருக்கும். அதுவும். நெக்ஸ்ட் லைன் பாருங்க. நனி பசு பொலியும் பாலும். நனி பசு அப்படின்னா பசுமாடு, பசுமாடு தரக்கூடிய பாலும், தென்னை நல்கிய குளிரில நீரும். தென்னை மரம், நல்கிய அப்படின்னா கொடுத்ததுன்னு அர்த்தம். தென்னை மரத்துலேருந்து கிடைச்ச இளநீ தண்ணி, தேங்காய் தண்ணி எப்படி இருக்கும், இளநீ எல்லாம் குடிக்கிறோம் இல்லையா, அந்த நீரும். தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன். என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. இது எல்லாமே வந்துட்டு இனியன அப்படின்னு சொல்கிறாரு. எது? கனியிட ஏறிய சுளையும், முற்றல் களையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும், காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும், நனிபசு பொழியும் பாலும், தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன். இது எல்லாமே இனிமையானது தான். ஆனால் எனினும் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். என்ன சொல்கிறாரு? தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். இது எல்லாமே இனிமையானது தான். ஆனால் அதை விட இனிமையானது என்ன, இதை விட இனிமையான சுவைகள் கொண்டது என்ன அப்படின்னா என்னோட தமிழ் மொழி தான். அந்த தமிழ் மொழியை வந்து நான் உயிராக நினைக்கிறேன், உயிர் போன்றது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? புரிஞ்சுதான் நான் சொன்னது? மறுபடியும் சொல்கிறேன். கனி அப்படின்னா பழம்னு அர்த்தம். ஓகேவா? களை சிறப்புலகரம் போட்டிருக்காங்க. களை அப்படின்னா கரும்பு.
நனி அப்படின்னா அதிகமானதுன்னு அர்த்தம். நனி பசுன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து அதிகமானதுன்னு அர்த்தம். நல்கிய அப்படின்னா கொடுக்கறதுன்னு அர்த்தம். நல்கியன்னு என்னது, கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஓகேவா? நான் திருப்பியும் பாருங்கள், இந்த பாட்டை மறுபடியும் பாடுறேன், மறுபடியும் மீனிங்கும் சொல்கிறேன், கேளுங்க. தமிழின் இனிமை. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அதாவது பழத்தில் இருக்கிற சுளையில் உள்ள சுவையும், கரும்பு சாற்றில் இருக்கிற சுவையும், தேனோட சுவை, கரும்பு பாகினோட சுவை, தென்னை மரத்து நீர், இது எல்லாத்தையும் காட்டிலும் அது எல்லாமே இனிமை தான். ஆனாலும் அத்தகைய இனிமையில விட தமிழ் மொழியின் இனிமை வந்துட்டு உயர்ந்தது. தமிழ் வந்து என்னோட உயிர் போன்றது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, இந்த பாட்டை வந்துட்டு நீங்கள் பிழை இல்லாமல் கரெக்டான உச்சரிப்போட படித்து மனப்பாடம் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, மறுபடியும் நான் வந்துட்டு அடுத்த கிளாஸில் உங்களை பார்க்குறேன். ஓகேவா சில்ட்ரன்? நன்றி.